பொன்னையன்னு தாவேக்கா ஆட்சி அமைக்க அதிமுக ஆதரவு அளிக்காது அப்படின்னு பொன்னையன் பேசியிருக்காரு 2 மினிட்ஸ் முன்னாடி. ஆமா, என்ன எடப்பாடி கொடுத்த மாதிரி விடுங்க. அப்ப தாவக்க மேல அவனுக்கு பயம் வந்துருச்சா? என்னங்க இது? நான் தான் சொல்றேன்ல, களத்துல ஹெவியா இறங்கி வேலை பார்க்கணும். நான் முன்னாடியே சொன்னேன். நான் இங்க அதிமுக ஃபர்ஸ்ட் இடத்துல நாம் தமிழர், 2வது இடத்துல வந்து அதிமுக ஹெவியா கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்க்கன்னு நான் சொன்னேன். 3வது இடத்துல தான் இங்க வந்து அப்படி பார்த்தா விஜய் ஒண்ணுமே வேலை பார்க்கல ப்ரோ. விஜய் வேலை பார்க்கறது பேல தானே அங்க ஆட்டோமேட்டிக்கா அவன் பண்றதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்டும் வளைச்சல் வச்சு கொடுத்தீங்க. இல்ல ஒரு கேஸ் போடல, தாவேக்காவுக்கு வந்து எல்லாத்துலயும் அதிமுக விதிமுறைகள் ஆதரவு மீறல, அளிக்காதுன்னு எல்லாத்துலயும் விதிமுறைகள் மீறல. 159 பேர் வரைக்கும் 113 பேர் காயப்பட்டிருக்கிறான், 53 பேர் செத்து இருக்கிறான். என்ன வழக்கு பதிவு பண்ணாங்க ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்? அப்படியே வேடிக்கை பார்த்தீங்க. இல்ல கேட்டா இங்க அதிமுக அவங்க கை வந்து கட்டுவாங்க, அவங்க இங்க கை கட்டுவாங்க. இதே வேலையா போச்சு. சொன்னா நம்ம மேல வண்டி விட்டு ஏத்துவாங்க. அதிமுக வந்து தாவேக்காக்கு ஆதரவு அளிக்காதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. ரைட்டு, விஜய் 100 சீட்டுக்கு மேல ஜெயிச்சுட்டா அதிமுகவுடைய ஆதரவே தேவையில்லையே. ஆட்சி அமைக்கிறது பெரும்பான்மை வேணும்ல, அங்க யாருக்கிட்ட போய் வாங்குவீங்க? அதுதான் ப்ரோ, அந்த பிஎம்கே டிஎம்டிகே இதுல ஒரு 10-15 சீட் நீங்க புடிச்சிடலாம் ப்ரோ ஈஸியா. அந்த 100 அவங்க மார்க் கடைசி அவங்களுக்கு அதுக்குதான் தொடக்கூடாது. அந்த 100 ஏங்க பாயிண்ட் கீழே ஓட்டை கொண்டு பிரிக்கிற வரணும். வேலை தான். ஓட்டை பிரிக்கிற வேலை தான். நானும் ஓட்டை பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் கிருஷ்ணசாமி, ராமதாஸ், சசிகலா இந்த வேலையை பார்க்கறது. இது எதுக்குன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பெல்ட் ஓட்டை பிரிக்கிறது. நீங்க நல்லா பாருங்க, விடுதலை சிறுத்தை கட்சியோட ஓட்டு பிரியல, பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டு பிரியுது. கொங்கு பெல்ட்ல அதிமுக ஓட்டு பிரியல, சென்னையில திமுக ஓட்டு தான் பிரியுது. எனக்கு என்னமோ திட்டமிட்டு என்ன திமுக வளர்த்து விடுற மாதிரி தான் தெரியும். அதிமுக ஒழிக்கிறதுக்கு டிவிக்கு வளர்த்து விடணும்னு நினைச்சீங்க. டிவிகே அதிமுக என்னன்னா டிவிகே டிஎம்கே ஒழிக்கணும்ட்டு டிவிகே கூட இது பண்ற மாதிரி போச்சு. கிட்டத்தட்ட இப்ப அப்படித்தானே போகுது. பிஜேபி வந்து அதிமுக கூட்டணி வச்சு நீங்க பாருங்க, 27 தொகுதியா, 27 தொகுதியில் எத்தனை தொகுதியில முன்னெடுக்கலாம் பாருங்க. ஒரு தொகுதி கூட கிடையாது. பிஜேபி எத்தனை தொகுதி முன்னில இருக்கு? பிஜேபி ஒண்ணு கூட சொல்லல. இல்ல ரெண்டுல இருக்கு. எவ்வளவு மார்ஜின் வித்தியாசம்? ரெண்டுல மார்ஜின் வந்து 1023, 5363. இது டவுட் தான். 5000 வந்துருச்சுனாலே கொஞ்சம் டவுட் தான். நாகர்கோயில்ல 300 வித்தியாசம். அந்த பாருங்க, டி நகர்ல புசி ஆனந்த் லீட்ல இருக்கிறான் ஆளு, 18,154 வாக்கு. இல்ல லீடு 12,000மா? இல்ல மொத்தமா 18,000 வாக்கு வாங்கி இருக்கிறாப்ல. டிஃபரன்ஸ் வந்து ஒரு 3000 4000 வாக்கு வித்தியாசத்துல இருந்துட்டு இருக்கிறாப்ல. ஈரோடுல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அதிமுக, மிச்சம் இருக்கிற ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, கோபி, மொடக்குறிச்சி எல்லாத்துலயும் விசில், 4 இடத்துல விசில் வந்திருக்கு முன்னில. கிள்ளியூர்ல 4040, அதான் 4000 ஓட்டு, 3000 ஓட்டு, 5000 ஓட்டு இந்த வித்தியாசத்துல தான் வந்துட்டு இருக்கிறான். 1 மணி வரையும் 2 மணி வரையும் எங்க ஆட்டம் தான். அப்புறம் இல்ல 3 மணி 4 மணி ஆயிரும் ப்ரோ. டைம் இல்ல, ஓட்டு வேற பிரியுதுங்களா, லேட் ஆகும் இந்த டைம். கணிக்கிறது கஷ்டம். இல்ல ப்ரோ, லேட் ஆகும் கம்பல்சரி இந்த டைம் வந்து. 3 மணி 4 மணி மினிமம் ஆகும். ஏன்னா ஓட்டு பிரிஞ்சு கிடக்குதுங்க, டிஃபரன்ஸ் அதிகமா இல்ல. இங்க பாருங்க, கவுண்டர் பாளையத்துல 9000 ஓட்டு வித்தியாசம். எது கவுண்டர் பாளையத்துல 9000 ஓட்டு வித்தியாசத்துல இருக்கு டிவிக்கு. யாரு இது? யாரு? அணில் இப்ப கத்துது. என்ன இது? அணிலா கோழி குஞ்சா? எல்லாரும் ரொம்ப டல்லா இருக்கிறாங்கப்பா. விஜய் ஃபேன்ஸ் ரொம்ப கலாய்ப்பாங்கன்றீங்களா? ஹலோ கபிலன் ப்ரோ, கேக்குதா? கேக்குது. கபிலன் ப்ரோ கேக்குதா? கேக்குது. ஆசையா ஸ்பேஸ் போட்டோம். இப்ப என்னன்னா இந்த பையன் 109 போயிட்டு இருக்கான்.
எத்தனாவது சுற்றுப்பா போயிட்டு இருக்கு இப்போ? எப்பலத்தெல்லாம் அவ்வளவு ஓட்டு ஆறாவது வாங்கிட்டு இருக்காங்க. ஆறாவது சுற்று போயிட்டு இருக்கு. ஆறாவதா? ஓகே, இந்த 4 பார்ப்போம். 4 ஹலோ, லஞ்சுக்கு அப்புறம் தான் தெரியும். சரிங்க, சொல்லுங்க. யாருங்க நடுவில் பேசுறது? கபிலன்றீங்க, சொல்லுங்க. ப்ரோ நான் அஸ்வின். டவுட், எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. 96 எலெக்ஷன் நடக்கும்போது இதே மாதிரி மெஜாரிட்டி ஏடிஎம்கே ரைஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு, அப்படியே கீழே இறங்கிச்சா ப்ரோ? 96 கம்பேரே பண்ணக்கூடாது. 96 மொத்தமா வாஷ் அவுட். ஓகே, இல்ல கொஞ்சம் கூட அவங்க மெஜாரிட்டி வர்ற மாதிரி தெரியலையா ப்ரோ? அப்போ எது மெஜாரிட்டி? திமுக அப்போ ஏடிஎம்கே? ஆமா. இல்ல, இப்ப திமுக வளருது. இப்ப 59 வந்துருச்சு திமுக. இப்ப 60. இப்ப என்ன கலர் வரும்? மெட்ராஸ் மெயின் இப்ப அப்டேட் பண்ணுங்க. தாவேகா 105 சன் நியூஸ்ல. ஓகே, திமுக அதிமுக 70 54. யாரு 70 யார் 54? அதிமுக 70, தாவேகா டிஎம்கே 54. ஓகே, இங்க எனக்கு திமுக 58 காட்டுது, அதிமுக 71, டிவிகே 105. ஒண்ணு கபிலன் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சது தர்பார் படம் மாதிரி தான் போகுது. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா தலைவர் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி சுத்திட்டு இருப்பாரு, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம. 12 மணிக்கு 12, 1, 1:30 அது போகுங்க, இழுக்குங்க. அது 12, 1:30 வரைக்கும் ஃபுல்லா இழுக்கும், போய் நேரம். இது எப்படின்னா மெஜாரிட்டி வைஸ் பார்ப்பானுங்க, பார்த்துட்டு யார் லீடிங்க அவங்கள எடுத்துட்டு கொண்டு போய். இது என்னன்னா முழுக்க இவங்க தான், இங்க இருக்கிற எல்லா கட்சியும் தான். நீங்க ஒழுங்கா வேலை பார்த்துருந்தீங்கன்னா பிரச்சனை வந்துருக்காது. அவன் வேலை பார்க்கல, ஆனா நீங்க வேலை பார்த்தீங்களா? வேலை பார்க்காதவன் அவனே, வேலை பார்க்காதவன் அவனே, வேலை பார்க்காம அவனே உட்காந்து இவ்வளவு மார்ஜின்ல 41 லட்சம் 42 லட்சம் ஓட்டு வாங்க முடியுதுன்னா, இப்ப நீங்க வேலை பார்த்துருந்தீங்கன்னா எவ்வளவு வாங்கி இருந்திருக்கணும்? இது நாம் தமிழர்லாம் பண்ணாத வேலையில ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இங்க எல்லாம் நாம் தமிழர் மொத்தமா அவனுங்க எடுத்துக்கிட்டானுங்க. அதேதான் ப்ரோ. நாம் தமிழர் பாத்தீங்கன்னா 0.9%. எனக்கு தெரிஞ்சு 0.67. ஆமா, 0.7%. 8% எடுத்த அது அப்படியே இங்க கன்வெர்ட் ஆயிருக்கு இவனுக்கு, விஜய்க்கு. நாம் தமிழோட 8% வாக்கு இது வரைக்கும் சோஃபார் போன எலெக்ஷன்ல அவங்க வாங்கின 8% வாக்கு அப்படியே இங்க கன்வெர்ட் ஆயிருக்கு இவனுக்கு. கடைசியில் சிடி நிர்மலா சொன்னது உண்மையாயிடுச்சு. 1% ஓட்டு இது வரைக்கும் வாங்கியிருக்குங்க நாம் தமிழ் கட்சி. இது வரைக்கும் சோஃபார் இப்ப கணக்கெடுப்படுத்த வரைக்கும் இவன் 44 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறான். இவன் 8% கிட்ட. இப்போதைக்கு சோஃபார் திமுக 8.3%, அதிமுக 7.3% இப்போதைக்கு ஓட்டு பதிவாயிருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, அவங்க எடுத்திருக்கிற சதவீதம் டோட்டலா பதிவான வாக்குகள். இன்னும் லாங் ரன் டு கோ. தாவேக்கா 9.1% இருக்கு. நாம் தமிழர் 1% இது வரைக்கும் ஓட்டு எடுத்திருக்கிறாங்க, 1%. பாக்கி இருக்கிற 7% என்ன ஆச்சு? அவ்வளவு உழைச்சாங்க. நான் தான் சொன்னேன், ஜெயிக்க வேண்டிய வேட்பாளர் தூக்கி தோக்க வேண்டிய தொகுதியில போட்டீங்கன்னா எப்படி? அந்தந்த ஊர் தொகுதியில். இது நான் முன்னாடியே நாம் தமிழ் கட்சியில இருக்கிற பையனுக்கு சொன்னேன், சொன்னேன், உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஜெயிக்க வேண்டிய வேட்பாளர் தூக்கி வேற ஒரு இடத்துல போடுறது, வேற ஒரு வேட்பாளர் தூக்கி இங்க போடுறது. கட்சியில பல கட்ட தலைவர்களை வளர்த்து விட்டாதான் கட்சி வளரும், வளர்த்து விடணும். இப்போதைக்கு 7%. இன்னும் இப்பதான் பிகினிங்கா ஓடி இருக்கு, இன்னும் தாண்டணும். 12, 1, 2 வாக்கு வயதுலதான் உங்களுக்கு வித்தியாசமே தெரியும். திமுக அதிமுகவா அப்படின்றது தெரியும். பிஜேபி 3 இடத்துல முன்னிலைங்க. தளி, உதகமண்டலம், நாகர்கோயில் 6 ரவுண்டு முடிஞ்சிருக்கு 3 இடத்துலயுமே. 6, இன்னும் 7, 8, 9, 10, 12, 13, இன்னும் ஒரு 7 ரவுண்டு ஓடணும். 21ல இன்னும் ஒரு 7 ரவுண்டு ஓடணும். மார்ஜின்ல எதுலாம் 10,000 ஓட்டு 10,000 ஓட்டு தாண்டிடுச்சோ அதெல்லாம் அவ்வளவுதான், அவுட்டு. அது நான் சொன்ன 3 தொகுதியிலுமே மார்ஜின் ஒன்றும் பெருசா இல்ல. உதகமண்டலத்துல மட்டும் 5,000 ஓட்டு, மத்த இடத்துலலாம் 301, இன்னொன்னு 1100. அதெல்லாம் இந்த 2 வாக்கு வித்தியாசத்துல வந்துடும், 2 மணி வித்தியாசத்துல வந்துடும், 1 ஒரு 2 மணிக்குள்ள வந்துடும். இந்த 10,000 ஓட்டு 15,000 ஓட்டுனா அது அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. அந்த தொகுதியெல்லாம் கதை முடிஞ்சது. அப்படியே நீங்க லிஸ்ட் எடுத்து பாத்துங்க. 10,000 வாக்கு வித்தியாசம், 15,000 வாக்கு வித்தியாசம், அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
சேப்பாக்கத்துல உதயநிதி ஸ்டாலின் வெறும் 300 தான் மார்ஜின். மொத்தம் 4 ரவுண்டு முடிஞ்சிருக்கு, 17 ரவுண்ட்ல. டிஎம்கே வந்து 59, ஏடிஎம்கே 69, டிவிகே 106. ஒரே தலைமையில போட்டுக்காங்க. ஓகே, அடுத்தது இங்க இந்த பக்கம் போவோம். அதுக்குள்ளே ஸ்வீட் எடுத்து லட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் என்னடா என்னடா லட்டு எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க? ஆத்தூர் ஐ பெரியசாமி 5000 ஓட்டுல வந்து லீடிங்ல இருக்காரு. மொத்தம் 5 ரவுண்டு முடிஞ்சிருக்கு. அது அவ்வளவுதான். ஆப்போசிட்ல யாரு இல்ல. 5000 அது அப்படியே லீடிங்ல தாங்க போகும். அது திடீர்னு அப்படியே சினிமா மாதிரிலாம் டோட்டலா ரவுண்ட் அப்லாம் ஆகாது. அது அவர் லீடிங்ல தான் இருக்காரு ஐ பெரியசாமி. அதுக்கப்புறம் ஒரத்த நாடுல பிஜேபி வைத்தியலிங்கம் 5890. எனக்கு நம்ம ஏற்கனவே கெஸ் பண்ண மாதிரி ஒரு சின்ன அப்டேட் ஒன்று சொல்லிக்கிறேன். இசிஐ வெப்சைட்ல இப்ப போய் பார்த்தேன். இப்ப ஆஸ் ஆஃப் நோ வந்து 36 இடத்துல டிவிகே வந்து 10,000 அண்ட் அபோவ் ஓட் பர்சன்டேஜ்ல ஓட் மார்ஜின்ல வந்து லீட் பண்றாங்க. ஸோ மினிமம் அந்த 36ல வந்து ஒரு 30+ வந்து கன்ஃபார்மா அவுட். மீதி இடத்துல எல்லாத்துலயுமே அவங்க வந்து 3000க்குள்ளதான் வந்து இது பண்றாங்க. இப்ப அத டிஎம்கே எடுக்குதா அதிமுக எடுக்குதா இப்ப மேட்டர்? ஆமா, இந்த மீதி கிட்டத்தட்ட 100ல இப்ப 36 ஓகே, ஒரு 40ன்னு வச்சுக்கோங்க. அந்த 40 போயிருச்சு, அது இனிமே வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. மீதி 60ல எல்லாமே கம்மி மார்ஜின், லெஸ் தென் 3000 ஓட்ஸுக்குள்ளதான். அதுல வந்து அதுக்குள்ளதான் திமுக அதிமுக நெக் டு நெக் சண்டை போடுது. ஆமா, எனக்கு ஒரு சேஃப்ப்பா. கடலூர் மாவட்டம் முழுக்க முழுக்க அதிமுக தான் பண்ணிக்குது. ஒரே ஒரு இடத்துல திமுக, என் தொகுதியில மட்டும்தான் திமுக. அதுவும் 2000 வாக்கு வித்தியாசம் தான் இருக்கு. பாப்போம். கேக்குதுங்களா ப்ரோ? கேக்குது. என்ன ப்ரோ நீங்க எவ்வளவு பை இங்க பாரு, ரவுண்ட் இருக்கு ப்ரோ, டைம் இருக்கு, ரவுண்ட் இருக்கு. ஏங்க இப்போதைக்கு 7% 8% தாங்க ஓட்டே பதிவாயிருக்கு. 7% 8% எல்லா கட்சிகளும் 7% 8% ஓட்டு தான் வாங்கியிருக்கு. அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கேமே ஸ்டார்ட் ஆகல. இன்னும் கேமே இப்பதான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க. இல்ல அவரு சொல்றது கரெக்ட் தலைவரே. அது என்னன்னா, நீங்க நார்மல் எலெக்ஷன் இருக்குது பாத்தீங்களா, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரே சைடா போயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் வந்து இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கும் இந்நேரத்துக்கு. இது வந்து கன்ஃபியூஸ்டு ரிசல்ட், யாருக்கு என்னன்னே தெரியாது. அதனால இனிமேட்டு தான் பெர்சன்டேஜ் மாறும். இதுல இருக்குது. அது திமுகக்கு பெரிய அளவுல இருக்குது. திமுக லீட்ல இருக்கிற ஒரு 23 இடத்துலயே வந்து லெஸ் தென் 1500 ஓட்ல தான் லீடிங் இருக்கு. சோ அதுவும் வந்து இன் ஃபேவர் ஆஃப் ஏடிஎம்கேவோ ஆர் டிவிகேவோ சேஞ்ச் ஆகலாம். அது ஒரு பிரச்சனை. இது ரெண்டையும் எடுத்து ஏடிஎம்கே சாப்பிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆமா, இது ரெண்டையும் எடுத்து ஏடிஎம்கே சாப்பிடணும். இது ரெண்டுமே ஏடிஎம்கே ஃபேவர்ல போனா மட்டும்தான் வந்து ஏடிஎம்கே ஃபார்ம் பண்ண முடியும். சாப்பிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இங்க திமுக இருந்து 10, அங்க இருந்து மீதி. ஆமா, கார்த்தி உள்ள வந்தான தூக்கி விட்டுருச்சான். மறுபடியும் பாருங்க. கார்த்தியா என்ன ஐடில வர அப்புறம் சொல்லுங்க. இந்த நிமிஷம் வந்து உறுதியான ஒரு ரிசல்ட் என்ன சொல்லலாம்னா, டிஎம்கே தேர்ட் பிளேஸ்ங்கிறது 100% ஷோர் ஷாட். அதுல எந்த சேஞ்சும் கிடையாது. இப்போ வந்து போட்டி வந்து ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான். கபிலன் ஐடி பேர் சொல்லுங்க. இருங்க எனக்கு புரியலைங்க, நீங்க சொல்றது புரியல. எப்படி டிஎம்கே தேர்ட் பிளேஸ்? இல்லங்க ப்ரோ, இன்னுமே ஸ்டார்ட் ஆகல ப்ரோ. இன்னுமே கவுண்டர் தாலுகா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும், தாலுகா இருக்கும், வார்டுல மேல வந்து ஒரு 5 நிமிஷம் பேசி போவா. ஆபீஸ்ல இருக்கேன். சரி லஞ்ச் பிரேக்ல வா ப்ரோ. ரியாலிட்டி பேசுங்க ப்ரோ. ஏடிஎம்கேவும் டிவிகேவும் கிட்டத்தட்ட ஒரு 100+ தொகுதியில வந்து 10,000 ஓட்டுக்கு மேல லீட் பண்றாங்க. அதெல்லாம் நீங்க குறையறதுக்கு வாய்ப்பு இல்ல ப்ரோ. நீங்க ஒரு 2000 ஓட்டு 3000 ஓட்டு ஓகே, 10,000 ஓட்டுக்கு மேலாம் நீங்க இதுக்கு மேலாம் குறைக்க முடியாது. ட்ரெண்ட் தான் கண்டினியூ ஆகும். அந்த ட்ரெண்ட்ல டிஃபரன்ஸ் வேணா குறையுமே தவிர அந்த ஓட்டு கம்ப்ளீட்டா வந்து ஏடிஎம்கே ஃபேவர்ல இருந்து டிஎம்கேக்கோ இல்ல டிவிகே ஃபேவர்ல இருந்து டிஎம்கேக்குள்ள 10,000 ஓட்டுக்கு மேல போயிருச்சுலாம் வராது. அதெல்லாம் பிராக்டிகலா இம்பாசிபிள் நீங்க சொல்றதெல்லாம். ஐயா இது வரைக்கும் நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, ரொம்ப எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாத, நல்லா கேட்டுக்க. இது வரைக்கும் திமுகக்கு இது வரைக்கும் 9% ஓட்டு பதிவாயிருக்கு, அதிமுகக்கு 8% ஓட்டு பதிவாயிருக்கு.
தாவைக்காக்கு இதே வரைக்கும் 9.3% ஓட்டு பதிவாயிருக்கு. அப்ப ஒரு 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 கட்சிக்கு நார்மலா எவ்வளவு 30-35% ஓட்டு கோர் ஓட்டு இருக்கா திமுக அதிமுகக்கு, ஓகேவா? நாம் தமிழ் கட்சிக்கு 8% இருந்ததா, அதை அப்படியே இந்த பக்கம் நீ அந்த இடத்துல இப்ப டிவிக்கு எடுத்து வச்சுக்க, ஓகேவா? நாம் தமிழர் வந்து இது வரைக்கும் 1% தான் வாங்கியிருக்கு. அப்போ பாக்கி இருக்கிறது இங்க டிவிக்கு மாறி இருக்கு. இனிமேல் தான் ஆரம்பிக்குது. ஓப்பனா சொல்லணும்னா ஒருத்தர் சொன்னாரு, எஸ் 2-3 வாக்கு வித்தியாசத்துல தான் 3 மணி 2:30-3 மணி வித்தியாசத்துல தான் உங்களுக்கு அப்பதான் தெரிய வரும். இப்பதான் ஆரம்பிச்சிருக்காது. இப்பயே எடுத்த உடனே போட்டு படம் ஆரம்பிக்க போதும் போட்டு முற்று போட்டீங்கன்னா தைரியமாரு என்ன எல்லாம் டல்லா இருக்கிற, பாட்டு போட்டு வா ப்ரோ. இப்ப நான் சொல்ற தொகுதியெல்லாம் 10,000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல டிவிக்கு முன்னிலையில இருக்காங்க. என்னென்ன தொகுதினா பூந்தமல்லி, பொன்னேரி, அம்பத்தூர், அம்பத்தூர்லாம் 16,000 லீடிங், ஓகேவா? அம்பத்தூர், திருவேற்றியூர், பெரம்பூர் 9,000. அதுக்கப்புறமா வந்து 10,000 வந்து எங்கன்னா இது உத்திரமேரு. அதுக்கப்புறம் வேற எங்க 10,000 சேலம் சவுத்துல மொத்தம் 29,000 ஓட்டு வந்து கவுண்ட் ஆயிருக்கு. அதுல 10,628 வந்து எடுத்திருக்காங்க. 6 ரவுண்டு முடிஞ்சிருக்கு 20 ரவுண்ட்ல. அதுக்கப்புறமா வந்து கவுண்டம்பாளையம் நார்த், அங்கேயும் வந்து 48,000 ஓட்டு எண்ணிருக்காங்க. அதுல 10,000 ஓட்டுல வந்து இவங்க வந்து மார்ஜின்ல வந்து லீடிங்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் கிணத்துக்கடவு 9,650 ஓட்டு லீடிங்ல இருக்காங்க. 28 ரவுண்ட்ல 9 ரவுண்டு முடிஞ்சிருச்சு. 10,000 வந்து அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான் 10,000. இது மொத்தமா இப்ப நான் ஒரு 6 தொகுதி சொல்லியிருப்பேன். 6ல தான் 10,000க்கு மேல. மத்த இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இல்ல 36 தொகுதிக்கு மேல லீட் பண்றாங்க ப்ரோ. 36 தொகுதி நான் அப்ப கவுண்ட் பண்ணேன். இசிஐ வெப்சைட்ல போய் கவுண்ட் பண்ணதுல 36 தொகுதி டிவிகே வந்து 10,000+ ஓட்ஸ்ல வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க. 36லாம் இல்ல ப்ரோ, நீங்க எடுத்து பாருங்க. இசிஐல மார்ஜின்ல போய் பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகம் உள்ளார மார்ஜின்ல தான் 1, பார்த்தேன். இப்ப 2, 3, 1150 நான் 4, பார்த்தேன். 5. ஆமா ப்ரோ, நான் 25,000 நான் வந்து 2,000 சில்லன்னு எடுத்துக்கிட்ட செலவு. ஓகே, மொத்தம் 36 லீட் பண்றாங்க. அதை தவிர மீதி எல்லாமே வந்து less than 3,000 அந்த ரேஞ்ச் தான். 5,000 to 7,000 ரேஞ்சில் ஒரு 1-2 தொகுதி இருக்குது. அதுதான் அந்த 60 தொகுதி வந்து அன்டிசைட். அது வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் எப்படி வேணாலும் திரும்பலாம். பட் அந்த 36 இறங்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதி போயிருச்சு. அது அவ்வளவுதான். டி நகர்ல எப்படிங்க 4,700 வாக்கு வித்தியாசத்துல முன்னணியில இருக்கான்னு தெரியல. என்ன ஆனது 4,000? ஆமா, யாராவது ஏடிஎம்கே செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற தொகுதி எல்லாம் வந்து அந்த மார்ஜின் எவ்வளவுன்னு யாராவது முடிஞ்சா பாருங்க. ஏன்னா அது கம்மியா இருந்ததுன்னா அது வந்து ஏடிஎம்கே கொஞ்சம் மேல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அந்த தொகுதியில எல்லாம் இருக்குது. அந்த செகண்ட் பிளேஸ் ட்ரையல் பண்ற இதெல்லாம் இருங்க அப்டேட் பண்றேன். கொளத்தூர்ல 5,400. நெய்வேலியில வந்து அதிமுக வந்து வருங்க ஒண்ணுனா படிக்கிறேன். நெய்வேலி அதிமுக 15,000 வாக்கு, திமுக வந்து 12,000 வாக்கு, தாவேக்கு 6,000 வாக்கு, நாம் தமிழர் 9,000 வாக்கு. விருதாச்சலத்துல வந்து தாவேக்கா 15,000 வாக்கு, தேமுதிக 15,000 வாக்கு, பாமக விருதாச்சலத்துல நிக்கு போது 900 வாக்கு, 1000 வாக்கு வித்தியாசம் தான் இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி 3வது இடத்துல இருக்கு, நாம் தமிழர் 3வது இடத்துல இருக்கு. தர்மபுரியில பாட்டாளி கட்சி முதல்ல இருக்கு, தாவேக்கா 2வது இடத்துல இருக்கு, தேமுதிக 3வது இடத்துல இருக்கு. பாலக்காடுல வந்து அதிமுக 22,000 வாக்கு, தாவேக்கா 16,000 வாக்கு, திமுக 13,000 வாக்கு, நாம் தமிழர் 800 சொச்சம். அதிமுக அடுத்தது பாப்பரம்பேட்டையில வந்து அதிமுக முன்னாடி, தாவேக்கா 2வது, 3வது திமுக, 4வது நாம் தமிழர். பெண்ணாகரத்துல பாட்டாளி மக்கள் கட்சி முதல்ல, 2வது இடத்துல தாவேக்கா இருக்கு. ஆத்தூர்ல முதல்ல தாவேக்கா, 2வது இடத்துல முதல் இடத்துல திமுக, 2வது இடத்துல தாவேக்கா. திண்டுக்கல்ல முதல் இடத்துல தாவேக்கா, 2வது இடத்துல திமுக. நத்தம்ல முதல் இடத்துல அதிமுக, 2வது இடத்துல தாத்தேக்கா திமுக. அவனுக்கு அந்த கன்றாவி 7 இடத்தவனுக்கு இப்படி போட்டு வச்சிருக்கானுங்க. நிலக்கோட்டையில வந்து திமுக முதல் இடத்துல, தாவேக்கா 2வது இடத்துல, 3வது இடத்துல தான் அதிமுக. ஒட்டன்சத்துல திமுக முதல் இடத்துல, 2வது தாவேக்கா இடத்துல. பழனியில வந்து அதிமுக முதல் இடத்துல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2வது இடத்துல. இப்ப தொகுதி வரையா பிரிப்போம். சேலத்துல வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆத்தூர், எடப்பாடி, கெங்கனவள்ளி, மேட்டூர் இதெல்லாம் வந்து அதிமுக முன்னாடி இருக்கு. சேலத்துல வந்து சங்கரி, வீரபாண்டி, ஏற்காடு. கரூர்ல வந்து அரவங்குறிச்சி, கரூர், கிருஷ்ணாபுரம், குளித்தலை. இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அதிமுக 2 இடத்துல வந்து அரவங்குறிச்சிலையும் குளித்தலை மட்டும் விசில் இருக்கு. ஓகேவா? இது சேலத்துல அதிமுக தான் முன்னால இருக்கு. 2,000, 1,500, 5,000, 2,000, 1,000. டிவிக்கு முன்னாடி இருக்கு பாத்தீங்கன்னா 1,000, 2,000 இந்த மாதிரி வாக்கு வித்தியாசம் தான் முன்னால இருக்கு. ஓகேவா? கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா கோவை வடக்கு விசிலு, கோவை தெற்கு டிஎம்கே, கவுண்டர்பாளையம் டிஎம்கே, கிணத்துடவு விசிலு, கவுண்டர்பாளையம் விசிலு, மேட்டூர்பாளையம் டிஎம்கே, பொள்ளாச்சில ஏடிஎம்கே. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 1,000, 2,000 இந்த மாதிரி வித்தியாசத்துல தான் முன்னாடி போயிட்டு இருக்கு. இப்ப நீலகிரியில குன்னூர்ல ஏடிஎம்கே 2,000 வாக்கு வித்தியாசம், கூடலூர்ல டிஎம்கே 18,000, 20,000 வாக்கு வித்தியாசம். உதகையில மட்டும்தான் இப்ப பிஜேபி முன்னாடி இருக்கு, 4,000 வாக்கு வித்தியாசம். கோயம்புத்தூர்ல, சூலூர்ல விசிலு, தொண்டத்தூர்ல ரெட்டல, வால்பாறைல 75 வாக்கு வித்தியாசம் தான். இந்த வாக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப கம்மி. டிவிக்கு முன்னிலை இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. 1,000, 2,000, 3,000.
மற்றபடி சென்னை ஏரியால பாத்தீங்கன்னா அவன் 5000 6000 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு சென்னை ஏரியால. ரூரல் ஏரியா அந்த சைடு அவுட்டர் ஆஃப் சென்னையை பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கம்மியான மினிமம் மார்ஜின்ல தான் போயிட்டு இருக்கானுங்க. 1000 2000 இந்த மாதிரி வித்தியாசத்துல. செங்கல்பட்டுல வந்து 5000 6000 5000 7000 இந்த மாதிரி வாக்கு வித்தியாசத்துல டிவிக்கு முன்னாள் இருக்கு. செங்கல்பட்டுல அப்படிதான் இருக்கு. ஒரே ஒரு இடத்துல செய்யூர், அதுலயும் 1000 வித்தியாசத்துல தான் ரெட்டையில முன்னாடி நிக்குது. செங்கல்பட்டுல மொத்தமாவே டிவிக்கே தான். எல்லாமே 5000 6000 வாக்கு வித்தியாசத்துல இருக்கு. இந்த ஓட்டெல்லாம் யாரோட ஓட் பேங்க்? டிஎம்கேட ஓட் பேங்க். நாமக்கல்ல குமாரபாளையத்துல டிவிக்கு முன்னால, நாமக்கல்ல ரெட்டையில, பரமத்தூர்ல சூரியனு, ராசிபுரத்துல விசிலு, சேத்தமங்கலத்துல ரெட்டையில, திருச்செங்கோடுல விசிலு 800 வாக்கு வித்தியாசத்துல முன்னாடி இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கு மார்ஜின். 2000 1000 2000 இதுதான். இந்த 12 மணிக்கு மேல 12 மணி ஆயிடுச்சு, 1 2 3:30 மணிக்குள்ள ரிசல்ட் தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு 4 5க்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனா 3 மணிக்குள்ள ரிசல்ட் தெரிஞ்சிடும். அதுதான் ப்ரோ. இப்ப சாலிடா ஒரு விஷயம் என்ன சொல்லலாம்னா, ஏடிஎம்கே லீட் பண்ற அந்த ஒரு 70 சீட்ல பாத்தீங்கன்னா ஒரு 60 சீட்டுக்கு மேல டிஃபரன்ஸ் வந்து 10K அண்ட் அபோவ் தான். சோ அதை அவங்க ரீடைன் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அப்படியும் டிவிகேக்கு ஓட்டு பிரிஞ்சு அவன் வந்து இப்ப ஒரு 60 70 தொகுதி 80 தொகுதி ஜெயிக்கிறான் அப்படின்னா கூட்டணி ஆட்சி தான் இங்க வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சம் இங்க கூட்டணி வச்சு தான் கிட்டத்தட்ட வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்ப நீ யாரு கூட கூட்டணி வைப்ப? ஏடிஎம்கே சான்ஸ் இருக்கு ப்ரோ. ஏன்னா இப்ப டிஎம்கே லீட் பண்ற ஒரு 20 தொகுதியிலயும் மார்ஜின் ரொம்ப கம்மி, டிவிகே லீட் பண்ற ஒரு 60 தொகுதியிலயும் மார்ஜின் கம்மி. அவன் என்ன பண்ணுவான், ஏடிஎம்கே எவ்வளவு ஜெயிக்குதோ டிவிகே எவ்வளவு ஜெயிக்குதோ இதை பேஸ் பண்ணி தான் யாரு முதலமைச்சர் யாரு துணை முதலமைச்சர்னு இந்த டிபேட்டுக்கு போக முடியும். அடுத்தது அது எப்பனா 1 மணிக்கு 1:30க்கு எந்த கட்சி அதிக சீட்ஸ் ஹோல்ட் பண்றாங்களோ அவங்க தான் முதலமைச்சர் பதவி. அவ்வளவுதான். அது கம்மியா இருக்கிறாங்க துணை முதலமைச்சர். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த குளத்தூர்ல முதல்ல 20,000 வித்தியாசம் அப்படின்னு சொன்னீங்களா? ஆமா. இப்ப எவ்வளவு இருக்கு திராவிட? இப்ப குளத்தூர்ல வந்து 33,000 வாக்குகள் பெற்று முன்னிலை. டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட 6,490 வாக்கு வித்தியாசம், 6,000 சொச்சம் வாக்கு வித்தியாசம். ஸ்டாலினை விட 6,496 வாக்கு வித்தியாசத்துல பின்னாடி ஸ்டாலின். முதல்ல 7,000 வாக்கு, கிட்டத்தட்ட 6,500 வாக்கு பின்னாடில இருக்கிறாரு. ஆமா, ஃபர்ஸ்ட் சொன்னது 20,000 வந்து வித்தியாசம் இல்ல, டோட்டல் வாக்கு தானா? இல்ல இப்ப வந்து இவங்க 2 பேருக்குள்ள அந்த குளத்தூர் இருக்கிற டிவிகே வேட்பாளருக்கும் ஸ்டாலினுக்கு இருக்கிற வாக்கு வித்தியாசம் 6,000 வாக்கு வித்தியாசம். அப்ப அவர் கம்மி பண்ணிக்கிறார். 14,000 டிஃபரன்ஸ் இருந்துச்சு முதல்ல, 20 இருந்துச்சு, 14 குறைஞ்சிருக்கு. இப்ப கம்மியா இருக்கு, 6,000 வாக்கு சொச்சம் கம்மியா இருக்கு. அதான் சொல்றேன், 2 வாக்கு 3 வாக்கு வித்தியாசத்துல 3 மணி நேரத்துல கலவரம் மாறும். இல்ல அப்படி பாத்தீங்கன்னா 10,000க்கு மேல நம்ம எல்லாத்தையும் பேசும்போது 10,000க்கு மேலன்னா அது நம்ம கையை விட்டு போச்சு அப்படின்னு பேசுறோம். விருதாச்சலத்துல யாருக்கு பிரேமலதாக்கு டஃப் கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா டிவிகே தான். இல்ல கபிலன், 10,000க்கு மேல போனால டிஃபரன்ஸ்னால பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னும். ஆமா. இப்ப 20,000 டிஃபரன்ஸ் இருந்துச்சு குளத்தூர்ல, இப்ப அவர் 14,000 பிடிச்சிருக்காங்க. இப்ப 6,500 வாக்கு வித்தியாசம் இருக்கு ப்ரோ. அதாவது இந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இப்ப நடக்குது 8வது சுற்று. மக்களே இப்ப நான் சொல்லிக்கிறேன், இருங்க ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எல்லாம் எக்ஸெப்ஷன் ப்ரோ. அதெல்லாம் கடைசி எல்லாம் மாறி சொல்ல விடுங்க ஒரு நிமிஷம். இப்ப வந்து 8வது சுற்று நடக்குதுப்பா. 8 ஓகே. குளத்தூர்ல இப்ப 8வது சுற்று நடக்குது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச 12% வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா கட்சியும் 12 13 14 இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கோம். இன்னும் லாங் வே ரன் டு இன்னும் இருக்கு. அசோக் ப்ரோ, மதுரவாயில் என்ன மாதிரி? ரேவந்துக்கு வந்து இப்போ 3,000க்கு எப்படி பெஸ்ட் கொடுக்க சொல்லிட்டு அதிமுக கம்மியாகுதுப்பா. 69 தொகுதி கம்மியாயிடுச்சுப்பா. 69 வந்துட்டாப்லாம் அதிமுக. திமுக ஏறுதுப்பா ப்ரோ. இப்ப வந்து திமுகவால வந்து இந்த லீடை கட் பண்ணிலாம் மேல போக முடியாது. இப்ப அதிமுக வந்து இந்த லீடை கட் பண்ணி மேல வந்தாதான், இல்லைன்னா அவனுங்க 100க்கு மேல ஈஸியா போயிருவானுங்க. அதிமுக ஜெயிக்குதோ திமுக ஜெயிக்குதோ அதுக்கு நமக்கு அதை பத்தி கவலை இல்ல. டிவிகே தான் நமக்கு டார்கெட், அவ்வளவுதான். அதுதான் சொல்றேன், அந்த லீடு வந்து குறையணும்னா ஏடிஎம்கே இன்க்ரீஸ் ஆகுறது பெட்டர். பிரியுதுன்றத ஒரு ஃபேக்டா ஏத்துக்கணும். நான் அப்பவே நான் ஸ்பேஸ்லயே பல ஸ்பேஸ்ல சொல்லிட்டேன். ஜாடமடையாவும் சொன்னேன், கடைசியா நேரடியாவும் சொன்ன ஆரம்பிச்சேன். ஓட்டு அவனுக்கு பிரியும். ஆமா, யங்ஸ்டர்ஸ் ஓட்டு பிரியும். மாற்றம் வேணும்னு நினைக்கிறவன் ஒரு ஓட்டு அங்க போவோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஸ்பேஸ்ல சொல்லியிருப்பேன். ஆனா சீட்டு ஜெயிப்பியா தான் கேள்வி. இந்த ஓட்டு வாங்கினதுக்கு காரணமே இங்க இருக்கிற கட்சிகள் தான். இங்க மக்களை பிளேம் பண்ணாதீங்க. இங்க வந்து இந்த சதவீதம் அவனுக்கு ஓட்டு இந்த 9% வந்தது காரணமே இது வரைக்கும் சோஃபார் 9.5%. எனக்கு தெரிஞ்சு 10 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 9 10 வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஓட் பேங்க் நீங்க வாங்கினதுக்கு காரணம், அவனுக்கு போனதுக்கு காரணமே
நீங்க ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருந்தீங்க, நான் ஸ்டேட்டும் சென்ட்ரல் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா எவ்வளவு மிச்சமா இருக்கும். எல்லா கட்சியும் பேக்கப் பண்ணீங்க அவனை. கபிலன் ப்ரோ, விருத்தாச்சலத்துல பிரேமலதா 5 சுற்று பின்னாடி இருந்தவங்க பிரேமலதா இப்ப முன்னிலை. அதான் சொல்றாங்க டிவிகேவுக்கும் எங்க நிறைய இடத்துல எப்படி மிங்கில் ஆகுதுன்னா டிஎம்கே டிவிகே, டிஎம்கே ஏடிஎம்கே, ஏடிஎம்கே டிவிகே இப்படிதான் போகுது. ஆனா 2 இடத்துல டிவிகே விஸ் ஏடிஎம்கே இப்படிதான் டஃப் கொடுக்குறான். இப்ப 7000 வாக்கு 7323 வாக்கு வித்தியாசத்துல இப்ப 30,189 வாக்குல இருக்காப்புல குளத்தூர்ல ஸ்டாலின். எடப்பாடி வந்து எப்படின்னா 29,538 வாக்கு. எடப்பாடி வந்து வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 18,886 வாக்கு வித்தியாசத்துல இருக்கிறாப்புல. பெரம்பூர்ல வந்து விஜய் வந்து 34,541 வாக்கு, 12,887 வாக்கு வித்தியாசத்துல இருக்கிறாப்புல. 10,000 தாண்டிட்டான். எனக்கு தெரிஞ்சு இவன் தான் ஜெயிப்பான் பெரம்பூர்ல. திருச்சியில வந்து 19,752 வாக்கு, 7,500 வாக்கு வித்தியாசத்துல இருக்கிறான் திருச்சியில, திருச்சி கிழக்குல. சீமானு காரைக்குடி 9,729 வாக்கு வரைக்கும் வாங்கியிருக்கிறாப்புல. 18,194 வாக்கு வித்தியாசத்துல பின்னாடி இருக்கிறாப்புல காரைக்குடியில சீமானு. நயினார் நாகேந்திரன் 9,718 பெற்ற வாக்குகள் இருக்கிறாப்புல, பின்னாடி இருக்கிறாப்புல. 655 வாக்கு தான் வித்தியாசமா இருக்கு சாத்தூர்ல. கபிலன் ப்ரோ, எனக்கு இப்ப இதுல ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது. ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். உதயநிதி ஸ்டாலின் 26,085 வாக்குல முன்னிலையில் இருக்கிறாப்புல, 2000 வாக்கு வித்தியாசம் சேப்பாக்கத்துல. துரைமுருகன் காட்பாடியில 7,727 வாக்குகள் இது வரைக்கும் வாங்கியிருக்கிறாப்புல, பின்னாடி 3,965 வாக்கு வித்தியாசத்துல இருக்கிறாப்புல காட்பாடியில. அப்ப காட்பாடியில மொத்தம் வாக்குகள் மொத்தம் எத்தனை இப்படி கணக்கு போட்டு பாருங்க. செந்தில் பாலாஜி 18,776 வாக்கு முன்னிலையில் இருக்காப்புல கோவை தெற்குல, வித்தியாசம் 979 ஓட்டு வித்தியாசத்துல இருக்கிறாப்புல மார்ஜின். சேகர் பாபு